Hi friends, அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க யூனிக் யூடியூப் சேனல். நான் உங்கள் பிரகாஷ். Honor 9X வந்து இந்தியால எப்போ லான்ச் பண்ண போறாங்க? அந்த கேள்விக்கு வந்து ஃபைனல் ஆன்சர் வந்து கிடைச்சாச்சு. ஜனவரி 2nd இல்ல 3rd வீக்ல வந்து இந்தியால வந்து Honor 9X plus சில மொபைல்ஸ் plus accessories எல்லாமே லான்ச் பண்ண போறாங்க. Friends, லக்கியா Honor 9X மொபைல் வந்து யூஸ் பண்ணுற சான்ஸ் வந்து கிடைச்சது. அந்த மொபைலுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருந்தது, ப்ளஸ் அதோட யூசேஜ் எக்ஸ்பீரியன்ஸ், பாசிட்டிவ் நெகட்டிவ், ப்ளஸ் வேறு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்போஸ் நீங்கள் Honor 9Xக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மொபைலுக்காக வெயிட் பண்ணலாமா, வாங்கலாமா, வேணாவா என்ற ஒரு ஐடியா வந்து நீங்கள் வந்துடுவீங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இதே மாதிரி லேட்டஸ்ட் வீடியோஸ்க்காக கண்டிப்பாக யூனிக் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிட்டா நான் அப்டேட் பண்ணுற எல்லா வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், Honor 9X வந்து எனக்கு கிடைச்ச வேரியன்ட் பார்த்தீங்கன்னா குளோபல் வேரியன்ட் கிடைச்சது. சைனாவில் வந்து டிஃப்ரெண்ட் வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சைனா வேரியண்ட்டுக்கும் குளோபல் வேரியண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். அதில் மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னென்ன இருக்குது எல்லாமே இந்த வீடியோவில் கடைசியில் பார்க்கலாம். முதல்ல இந்த மொபைலில் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் வந்து டிஃப்ரென்ஸ் என்ன குளோபல் வேரியண்ட்டுக்கு சைனா வேரியண்ட்டுக்கு எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், Honor மொபைலே எனக்கு X சீரிஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக அதில் Honor 7X பார்த்தீங்கன்னா நானும் பை பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச மொபைல். அதுவும் 8X வந்து நான் வாங்கலை, ஆனால் யூஸ் பண்ணி பார்த்தேன். இப்போ வந்து 9X கொண்டு வந்திருக்காங்க. இந்த மொபைல் வந்து நீங்கள் பார்க்கலாம். Honor 7Xக்கும் 8X கம்பேர் பண்ணும்போது இந்த மொபைல் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். டிசைன் ஆகட்டும், டிஸ்பிளே ஆகட்டும். டிஸ்பிளே சைஸ் வந்து 6.59 இன்ச் இருந்தால கையில் ஹோல்ட் பண்ண கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கு. ஆனால் ப்ராக்டிஸ் ஆக பழகிடும். இதோட ஃபினிஷிங் லுக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல வந்து கிளாஸ் ஃபினிஷிங்ல இருக்கு. அதனால உங்களுக்கு லுக் கூட சூப்பராக அட்ராக்ட் பண்ணுது. முக்கியமாக இந்த ப்ளூ கலர் வேரியன்ட் வந்து ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுது. நார்மலாகவே நம்ம பார்க்கும்போது இதில் வந்து ஃப்ரேம் வந்து உங்களுக்கு அலுமினியம் ஃப்ரேமில் தான் தந்திருக்காங்க. இதில் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஃபுல் டிஸ்பிளே இருக்குது. எந்த வித நாச்சும் இல்லை. ஆனால் அப்பயும் வந்து இவங்க IPS LCD டிஸ்பிளே தான் தந்திருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே தரல, வெறும் எம்டியாக இருக்குது. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் பட்டன்ஸ் இருக்குது, ப்ளஸ் பவர் ஆன் பட்டன் இருக்குது. இதே பாட்டமில் வந்தீங்கன்னா உங்களுக்கு லக்கிய 3.5mm ஜாக் இருக்குது. அது ஒரு நல்ல விஷயம். ப்ளஸ் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது. ப்ளஸ் USB Type-C தந்திருக்காங்க. ப்ளஸ் ஸ்பீக்கர்ஸ். சிம் கார்டு ஸ்லாட் வந்து உங்களுக்கு டாப்பில் தந்திருக்காங்க. ப்ளஸ் மோட்டரைஸ்டு பாப்அப் கேமராவும் உங்களுக்கு டாப்பில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து டெடிகேட்டட் சிம் ஸ்லாட் வந்து கொடுக்கவே இல்லை. இவங்க வந்து ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான் தந்திருக்காங்க. அதனால் நீங்கள் 2 சிம் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு சிம் ஒரு மெமரி கார்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இதோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா Kirin 710F சிப்செட்டில் தான் தந்திருக்காங்க. கண்டினியூவாக மிட்ரேஜில் வந்து இதே சிப்செட் வந்து மாறி மாறி தந்துட்டுருக்காங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா Huawei Y9 Primeல வந்து இதே சிப்செட் தான் கொண்டு வந்தாங்க. Honor 8Xலையும் இதே சிப்செட் தான் கொண்டு வந்தாங்க. இந்த மொபைலும் வெறும் Kirin 710F தந்திருக்காங்க. இதோட OS வந்து EMUI 9.1ல இருக்குது. அப்படின்னா ஆண்ட்ராய்டில் வந்து உங்களுக்கு Android 5 வெர்ஷன் இந்த மொபைல் வந்து தருவாங்க. ப்ளஸ் Android 10 அப்டேட்டும் உங்களுக்கு இந்த மொபைல் வந்து கண்டிப்பாக வரும். அடுத்த கேமரா செட் பார்த்தோம்னா என்ன வந்து ஆனஸ்ட்டாக கேட்டிங்கன்னா எனக்கு Xiaomi Realme கேமராவோட எப்பயுமே அந்த Honor Huawei கேமரா வந்து ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா எனக்கு வந்து அதில் வந்து கிளாரிட்டி வந்து எனக்கு வந்து ரொம்ப நல்லா தெரியுது Xiaomi Realme வந்து கம்பேர் பண்ணும்போது. இந்த Honor 9Xலையும் நான் செக் பண்ண ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது. ப்ரோட்ரேட் மோட் ஆகட்டும், நைட் மோட் ஆகட்டும், சூப்பராக வந்து கிளாரிட்டியோட ஃபோட்டோஸ் வந்து வந்திருக்கு. Honor 9Xல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் சைடில் வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. 48 மெகாபிக்சல் வந்து மெயின் கேமரா இருக்குது. இதுக்கு வந்து அவங்க வந்து Sony IMX 582 சென்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் வந்து எந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு கேமரா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து உங்களுக்கு சூப்பர் வைட் ஆங்கிள் வந்து 8 மெகாபிக்சல் இருக்குது. 2 மெகாபிக்சல் வந்து டெப்த் கேமரா தந்திருக்காங்க. செல்ஃபி கேமராவில் உங்களுக்கு 16 மெகாபிக்சல் பாப்அப் செல்ஃபி கேமரா இருக்குது. நீங்கள் ப்ரோட்ரேட்காக செல்ஃபி யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் Honor 9X வந்து கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் ஜூமிங் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோஸ்க்காகட்டும், வீடியோஸ்க்காகட்டும் நீங்கள் 6S வரைக்கும் ஜூம் பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். முக்கியமாக நைட் மோடில் வந்து நீங்கள் பிக்சர்ஸ் வந்து உங்களுக்கு இதில் வந்து நல்ல கிளாரிட்டி வரும். ஆனால் நீங்கள் 4 to 5 செகண்ட்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கணும். அதுதான் ஒரு பிரச்சனை. அது மற்றபடி ஃபோட்டோஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. பேட்டரி சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை. 4000 mAh வரைக்கும் பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஆனால் சார்ஜர் வந்து உங்களுக்கு 10 watts சார்ஜ் தான் தந்திருக்காங்க. ஆனால் வித் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட 4000 mAhனா நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டா நார்மலாக 1.5 day வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம், நார்மல் யூசேஜ். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த ஆப்ஷன் பார்த்தோம்னா பாசிட்டிவ் வந்து இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே பாசிட்டிவ் தான். ஆனால் நெகட்டிவ் வந்து இந்தியாவில் வந்து எந்த சிப்செட்டில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க அதை பொறுத்து தான் இதோட பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து டிசைட் பண்ண முடியும். ஏன்னா சைனா வேரியண்ட்டில் வந்து அவங்க வந்து Kirin 810 பவர்ஃபுல் சிப்செட்டில் வந்து லான்ச் பண்ணாங்க. ஆனால் குளோபல் வேரியண்ட்டுக்கு வரும்போது அவங்க 710Fல தான் லான்ச் பண்ணுறாங்க. அதனால தான் இந்தியாவில் வந்து இது வரைக்கும் லான்ச் பண்ணவே இல்லை. சிப்செட் வந்து Kirin 810 ப்ரோசஸரில் மட்டும் கொண்டு வந்தால் மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் வந்து ஒரு நல்ல டஃப் காம்படிட்டராகவே Honor 9X வந்து இருக்கும்.
அடுத்து நெகட்டிவ் பார்த்தோம்னா ஃபிங்கர் பிரிண்ட் வந்து பேக் சைடில் தந்திருக்காங்க. ஆனால் சைனா வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் பவர் ஆன் பட்டன்லேயே உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும். ஆனால் குளோபல் வேரியண்ட்டில் வந்து பேக் சைடு தந்துட்டாங்க, நார்மலாகவே எப்பயுமே ரெகுலராக கொடுக்குற மாதிரி. அது வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது சைட் மவுண்டரில் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்தா அது ஒரு நல்ல விஷயமா வந்து பார்க்கலாம். இல்லைன்னா அதுவும் எனக்கு நெகட்டிவ் தான் படுது இந்த குளோபல் வேரியண்ட் பொறுத்த வரைக்கும். மூணாவது நெகட்டிவ் நான் சொல்ல போகணும்னா 10 வாட்ஸ் சார்ஜர் தான் தந்திருக்காங்க. இப்போ இந்தியாவில் வந்து ஆல்ரெடி மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் வந்து 18 வாட்ஸ் 20 வாட்ஸ் சார்ஜர் வந்து தர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மொபைல் லான்ச் ஆகிறதுக்கு லேட்டாக இருந்ததுனால மறுபடியும் 10 வாட்ஸ் சார்ஜே கொண்டு வந்தால் அதுவும் ஒரு நெகட்டிவ் சைடை தான் பார்க்க முடியுது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மொபைல் வந்து மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் தான் வரப்போகுது. ஆனால் ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து எந்த அளவுக்கு இருந்தால் உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும் இந்த மொபைல் பர்ச்சேஸ் பண்ண? 13,000 to 15,000 Kirin 810 ப்ரோசஸர் வந்தால் ஓரளவுக்கு ரெட்மி நோட் 8 ப்ரோ ரியல்மி எக்ஸ்டிக்கு வந்து காம்படிஷனாக வந்து இந்த மொபைல் இருக்குன்றதுனால எந்த வித சந்தேகமும் கிடையாது. ஆனால் எந்த ப்ரைஸில் லான்ச் பண்ண போகிறாங்க அதுதான் ரொம்ப முக்கியம். பொறுத்து வந்து பார்க்கலாம். ஆனால் ஹானரில் வந்து எக்ஸ் சீரிஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும், பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், எந்த பிரச்சனையும் இல்லை. நான் ஹானர் 7X வந்து 2 இயர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், எந்த வித பிரச்சனையும் இல்லை, ஒரு ஹேங்கிங் ப்ராப்ளமும் இல்லை, நல்லா தான் ரன் ஆகிட்டு இருக்குது. இப்போ ஹானர் 9X வந்திருக்கு, பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் ப்ரோசஸர் வைஸ் பார்க்கும்போது தான் இந்த மொபைல் வாங்கணுமா வேணாவா அப்படி யோசிக்க தோணுது. பார்க்கலாம் இந்தியாவில் எந்த வேரியண்ட்டில் வந்து கொண்டு வராங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி லேட்டஸ்ட் வீடியோஸ்க்காக யூனிக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல டாப்பிக்கோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ்.